மாநாடு முத நாள் அன்னைக்கே சொன்னீங்களே, நாங்க வந்து எங்க கூட எங்களுக்கு கூட கூட்டணி வைக்கிறவங்களுக்கு ஆட்சியில பங்குன்னீங்க. இப்ப யாருக்கு பங்கு குடுப்பீங்க? புசி டீமுக்கும் ஆன்டி புசி டீமுக்கும். ஒரு தனி மனுஷன் பேசுறத உங்களால பொறுத்துக்க முடியல, ஏத்துக்க முடியல, அதை சமாளிக்க முடியலன்னா, நாளைக்கு ஆஃப்லைன்ல பிரச்சாரங்கள்ல எவ்வளவோ பேர் பேசுவான். அதெல்லாம் எப்படி நீங்களாம் ஏத்துக்க? சகிப்புத்தன்மை இருக்கணும் ரசா. சகிப்புத்தன்மை இல்லாதவன் அரசியலுக்கே வர முடியாது. அரசியலுக்கே லாய்க்கு இல்ல. பொறுமை இருக்கணும் அரசியலுக்கு. அரசியல்ல வந்து பொறுமை தான் அடிப்படையே. அது தெரியாம வந்தீன்னா நீ தான் மாட்டிக்கிட்ட. அப்புறமா ஒரு சீட்டுக்கு ஐயா ஒரு எம்பி சீட்டு, ஐயா ஒரு எம்எல்ஏ சீட்டு, அந்த மாதிரி போய் நிக்க வேண்டியது. நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நினப்பு தான் பொழப்ப கெடுக்க போகுது. அதுதான் நடக்க போகுது. இருங்க, யாராவது மைக் கேட்கறாங்க பார்ப்போம். இது வேற மைக் கொடுக்கலன்னா அது வேற ஒரு பிரச்சனை. எனக்கு இதுல மைக்கும் காட்டல, இங்க யாரும் கோஹோஸ்டும் வாங்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஃபேக் ஐடி இன்னுமாடா சுத்திட்டு இருக்கிறீங்க? உட்காந்து ரஜினி டிபி வச்சுக்கிட்டு உள்ள வந்து பெருசா பேசினா ரஜினி ரசிகனே பேசிட்டான். தைரியமா உன் தலைவன் உன் கட்சி போட்டோ போட்டு வச்சுட்டு வா. உன்னால வர முடியலையா? அப்புறம் எதுக்கு உனக்கு எல்லாம் ஆன்லைன்ல ஐடி? போயிட்டே இரு. நானா உன் போட்டோ வைக்க சொன்னேன்? உனக்கு அதாவது உன் கட்சியில இருக்கிறவன் போட்டோ வச்சுட்டு போ. என் ஒருத்தனை சமாளிக்கிறதுக்கு ஒட்டுமொத்த ஆஃப்லைன் வெக்கமா இருக்கு. இல்ல வெக்கமா இருக்கு கபிலம் ப்ரோ. அவன் படத்தெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி சுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு என் ஒட்டுமொத்த ஆஃப்லைன் ஐடிவிங்க அவுத்து விட்டானுங்க. நடுவில் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். இவங்க இந்த தண்ணி மேட்டருக்கு அவங்களுக்கு என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு அவங்க ஸ்டாண்ட் எடுப்பாங்க. என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்றது எனக்கு தெரியும், ஒரு கெஸ் இருக்கு. அதெல்லாம் இல்ல இப்ப வெயிட் பண்ணுவாங்க. இப்ப டிஎம்கே வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஸ்டாண்ட் தான் இவங்களுக்கு. சோ கடைசியா எல்லா கட்சியும் எடுத்ததுக்கு அப்புறம் கடைசியா எல்லா கட்சியும் என்ன எடுக்கணும் எங்களுக்கு முக்கியம் இல்ல. டிஎம்கே என்ன எடுக்குதோ அதுக்கு ஆப்போசிட், அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லிட்டேன். அதுக்கு நாங்க ஆப்போசிட், அவ்வளவுதான். அது ரைட்டோ தப்பெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதுக்கு ஆப்போசிட். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதோ கெட்டதோ அவங்களுக்கு ஆப்போசிட்டா எடுக்கிறது தான் நம்ம கொள்கை இல்ல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதுக்கு ஆப்போசிட். கொள்கையை விடுங்க. அது ஆக்சுவலா பிஜேபி கொண்டு வந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் சரி, இங்க டிஎம்கே தான் புடிச்சு திட்டிட்டு இருப்பாங்க. டிஎம்கே வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு பாருங்க, சம்பந்தமே இல்லாம. 5.5 மாசம் ஆச்சு, சரி 4.5 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. அரௌண்ட் 5 மாசம் கழிச்சு முன்னாடி விட்டுட்டு போனதுதான். அந்த பைலான்றது மறுபடியும் ஏதாவது தெரிஞ்சுதா? பைலா பத்தி கேட்டதுக்கு ஓடணும் தான் வந்தேன். அதுக்கப்புறம் ஸ்பேஸுக்கே வர்றதில்லை. இல்ல கிரியேட் பண்ணிட்டாங்களா? இல்ல இல்ல இன்னும் வரல கபிலம் ப்ரோ. இன்னும் பைலா எல்லாம் கிரியேட் பண்ணல. ஓகே ஓகே ஓகே, இன்னும் கிரியேட் பண்ணலையா? கிரியேட் பண்ணல. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால இல்லன்னா கடைசியா நான் கேட்ட வரைக்கும், கேள்விப்பட்ட வரைக்கும் இன்னமும் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். இன்ன வரைக்கும் அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால ஒவ்வொரு கட்சிக்கும் பைலா வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து டிவி கேக்குன்னா அப்லோட் பண்ணல. இருந்தா பண்ணிருப்பாங்க, வச்சுக்கிட்டா வஞ்சனம் வச்சிருப்பாங்க. பாவம் பயப்படு. வாங்க வாங்க கபிலன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே, வெல்கம். அப்படியே சொல்லலாம். ஒரு கேப் ஒன்னு எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்புறம் எப்படி சௌக்கியமா இருக்கீங்களா? மைக் கேட்டீங்க, 2 தடவை மைக் கேட்ட கொடுத்தேன், ஆனா நீங்க எதுவும் பேசல. இல்ல என்னன்னு தெரியல, அப்படியே ஹேங் ஆகுது, அப்படியே பக்கெட் வெளியே தூக்கி போடுது, என்னன்னு தெரியல. நல்லா இருக்கு. கேக்குதுங்களா? கேக்குது. நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். நம்ம என்ன அடிக்கலான்னு பார்த்தா அவனுக்குள்ள அடிச்சு சேர்த்துறானுங்க. படம் சாகட்டும், பாப்போம், வெயிட் பண்ணி. சொல்றேன், யாரும் பெரிய ஆள் ஆகுறது இல்ல, நம்ம தான் மத்தவங்களை பெரிய ஆளாக்கி விடுறோம். பாத்துக்கங்க விஜய் ஃபேன்ஸ், புரியுதா? அது மட்டும் நான் சொல்றேன், புரிஞ்சுக்க.
அவனை 4 மாசமா புரிஞ்சுட்டு இருப்பானுங்க. இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆடியோவை இறக்கி விடுறேன். ஒரு ஒரு ஆடியோ வித் ஸ்கிரீன்ஷாட்டு வித் கம்ப்ளைண்ட் ஸ்கிரீன்ஷாட்டோட நான் இறக்கி விடுறேன். இல்ல இது இல்ல நீங்க சொன்னீங்க, அதுக்காக தான் வந்தேன். ஆக்சுவலா நான் முன்னாடி கேட்டது உங்களுக்கு வெல்கம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிலாம் பார்த்தேன். இப்ப இடையில ஒரே ஒரு பிரச்சனை போச்சுல்ல, இதே ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட ஒரு பிளாட்ஃபார்ம்ல பண்ற ஒரு விஷயத்த கூட தாங்கிக்க முடியலன்றப்ப ஒரு ஒரு விஜய் டிவில ஒரு கண்டென்ட் போயிட்டு இருக்கு, அதுக்கே அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து பிரச்சனை பண்ணாங்க, அதையே தாங்கிக்க முடியாது. இதெல்லாம் எங்க தாங்கி போறாங்க? யாருமே பேசக்கூடாது, யாருமே விமர்சனம் பண்ண கூடாதுன்னா என்ன என்ன சர்வாதிகார ஆட்சி நடத்திட்டு இருக்கியா? என்ன சர்வாதிகாரம் இது பண்ண போறியா? இல்ல, உண்மையான விஷயம் என்னன்னா, தலையோ விமர்சனம் பண்ணாத ஆளே கிடையாது. அவ்வளவு விமர்சனங்கள் அவ்வளவு பண்ணாங்க எல்லாருமே. டிஎம்கே கவர்மெண்ட் எடுத்துங்க, ஏடிஎம்கே கவர்மெண்ட் எடுத்துங்க, பிஜேபி கவர்மெண்ட்டோ இல்ல காங்கிரஸ் கவர்மெண்ட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா விமர்சனங்கள் எல்லாமே வரதான் செய்யும். அவங்களும் அதை ஸ்டாட்டிக்கா அவங்களும் அதை வந்து டீல் பண்றாங்க. ஆனா ஒரு கட்சி மீது ஒரு விமர்சனம் வந்து ஒண்ணு வைக்கிறாங்க. இன்னைக்கு உங்க கட்சியில இருந்த ஒரு பொண்ணே வெளியில வந்து வேற ஒரு கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்து அவங்க வந்து விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அந்த பொண்ணை எப்படி எல்லாம் அபியூஸ் பண்றாங்க தெரியுங்களா? அவங்க அம்மாக்காரங்க பேட்டி கொடுக்குறாங்க. என்னங்க இவ்வளவு கேவலமான வார்த்தைகளை சொல்லி வச்சு பேசுறானுங்க, ஒரு சின்ன பொண்ணை போட்டு இவ்வளவு அபியூஸ் பண்ணி பேசுறானுங்க. இப்படிப்பட்ட கட்சியிலயா நாம என் பொண்ணு இருந்துச்சு அப்படின்னு எனக்கு வெக்கமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. பக்கத்துல அந்த பொண்ணோட தாயார் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. அது கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கணும். என்னடா அது 1000 தான் இருந்தாலும் இது இவங்களுக்கு அபியூஸ்ன்றது இப்ப நேத்து கிடையாது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆஃப்லைன்லயும் பார்த்துட்டோம், கடந்த 10 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு அபியூஸ்ன்றது உங்களுக்கு கூடவே பிறந்தது. 1000 விமர்சனம் இருக்கலாங்க, 1000 விமர்சனம் இருக்கலாங்க. ஆனா நம்ம கட்சியில இருந்து இன்னொரு கட்சியில ஒரு பொண்ணு போச்சுன்னா சரி போ எக்கடா போ அப்படியே நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்றது வேற. அது போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு கோட் பண்ணி கமெண்ட் பண்ணி அசிங்கமா ஃபேக் ஐடியில போயிட்டு அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணி இதுல என்ன நீ சாதிக்க போற? அந்த புள்ள சொல்லுது ரொம்ப நாகரிகமா விமர்சனம் பண்ணுது. நீயே முடிஞ்சா நாகரிகமா விமர்சனம் பண்ணிட்டு போ. இல்ல உண்மையிலுமே இன்னொரு விஷயம் கூட என்னால திருப்பி அடக்க முடியல. ஜிப்பு சொன்னது அறிக்கை விட்டது, அவனு படிக்கிறானா இல்லையா, அந்த பொண்ணு படிச்சுட்டு சொல்லுது அதையாச்சும் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி ஜிப்பு வேற லெவல். இல்ல கபிலம் ப்ரோ, அவங்க வந்து அப்படியே தானே பழகிருக்கானுங்க. அந்த அந்த ஆன்லைன் குரூப் ஆரம்பிச்சதுல இருந்து இதே மாதிரிதான் அபியூஸ் பண்ணியே தான் பழகிருக்காங்க. திடீர்னு நான் லிசனர் போறேன், நான் டிரைவ்ல இருக்கேன், லிசனர் போறேன். ஒரு மெத்தட் ஒண்ணு வச்சிருக்கானுங்க. இப்ப என்ன பண்றானுங்கன்னா, யாராவது அவங்கள பத்தி பேசுறாங்கனாலோ யாராவது அவங்கள பத்தி இதா பண்றாங்கனாலோ உடனே என்ன பண்றானுங்க, ஒரு 9-10 குரூப் வச்சிருக்கானுங்க. அந்த குரூப்ல இருந்து போயிட்டு என்ன பண்றானுங்கன்னா போயிட்டு ரிப்போர்ட் அடிக்கிற வேலை. போய் ரிப்போர்ட் அடிச்சு அந்த ஐடியோ இல்ல அவங்க போடுற இதுவோ ட்வீட்டையோ ரிப்போர்ட் அடிச்சு மொத்தமா இது பண்ணிடுறது. இதுதான் இப்ப அவனுங்க வச்சிருக்கிறது. யாரா இருந்தாலும் ஒரிஜினல் ஐடியில போய் பேசாதீங்க, திட்டுறா இருந்தாலும் அபியூஸ் பண்றதாலும் ஃபேக் ஐடி ஓபன் பண்ணிட்டு போ. ஃபேக் ஐடியில போயிட்டு ஓபன் பண்ணி நீ போய் யாரை வேணாலும் என்ன வேணாலும் அபியூஸ் பண்ணிட்டு வா. மத்த நடிகர்களோட டிபி வச்சுக்க, மத்த கட்சியோட டிபி வச்சுக்கோ, அவங்கள போய் அபியூஸ் பண்ணிட்டு வா. ஆனா நீ வந்து ஒரிஜினல்ல கட்சி டிபி வச்சுக்கிட்டோ இல்ல கட்சி பேர்லயோ இல்ல நீங்க கட்சி தலைவரோட போட்டோ டிபி வச்சுக்கிட்டோ போய் பண்ணாதீங்க அப்படின்னு அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. திருந்துங்கன்னு சொல்ல மாட்டாங்க, திருந்துங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க, இத மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்க, இவரு பிஎஸ் வந்து சொல்லிட்டு போனாரு, அவர் மறைமுகமா ஹிண்ட் கொடுத்துட்டு போனாரு. அவரு என்னன்னா, கபிலன் இப்ப முன்ன மாதிரி இல்ல கபிலன், எல்லாரும் வந்து யாரும் என்னென்னமோலாம் பேசுறாங்க, என்னென்னமோ நடக்குது, போற வரவங்கலாம் நடக்குது, போது வருது அப்படின்னா புது புது ஐடிகள் நிறைய வந்த மாதிரி இப்ப உங்களுக்கு நிறைய கண்ணில் காட்டும் ட்விட்டர்ல. புது புது ஐடிகள், இதெல்லாம் நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. இருக்கிறவன் தான் புது ஐடி ஓபன் பண்ணிட்டு வந்திருக்கிறான். வந்து இந்த மாதிரி உட்காந்து ஃபேக் ஐடியில உள்ள வந்து உங்களை மிரட்டுறதும் உங்களை அபியூஸ் பண்றதும் உங்களை பச்சை பச்சையா திட்டுறதும், அது லேடிஸா இருந்தாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி போட்டு இது பண்றது அந்த மாதிரி நடக்குது. சுதானமா இருக்க வேண்டியது நம்ம தான். அனுபவத்துல சொல்றேன், பாத்துக்கோங்க. ஓகே 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 ஓகே. இவனுங்க ஃபேக் ஐடியில வந்து இந்த 2 நடிகருக்கு இடையில சண்டையை மூட்டி விடுறது அந்த மாதிரி வேலையா பாத்துக்கிட்டு இருக்கானுங்கன்னு சொல்ல வரீங்க? அந்த மாதிரி தானே? இல்ல வேற அரசியல் கட்சியை வச்சு மெத்தேடு, அதெல்லாம் பழைய காலத்து மெத்தேடு. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நாளைக்கு தலைவர் படம் வருது, அப்கமிங் அடுத்து தலைவர் படம் வருதுன்னா
இதை இப்போ வரைக்கும் பெருசா அவனுங்க வந்து ட்வீட்ல மட்டுமே காட்டிட்டு இருப்பானுங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது படம் சரியில்லை, ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்த்துட்டு உடனே ட்வீட் போடுவானுங்க, படம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நைட்டிவிட்டி பரப்பிடுறது. நாளைக்கு அஜித் படம் வருது அப்படின்னா அஜித் படத்துக்கு இதே மாதிரி அப்படியே ப்ரோ நம்மளாம் நண்பர்கள் ப்ரோ ஓட்டு நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி அப்படியே கொண்டு போகுது. படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு முதல்ல குத்துறது, படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றது. அப்புறம் இதே மாதிரி தான் இப்போ சூர்யா ஃபேன்ஸுக்கும் சரி, தனுஷ் ஃபேன்ஸுக்கும் சரி, இல்லை இப்போ இது துப்பாக்கி கொடுத்த சிவகார்த்தியன் ஃபேன்ஸுக்கிட்டையும் சரி, சிம்பு ஃபேன்ஸுக்கிட்டையும் சரி, இதே தான் நடக்கும். அவங்களுக்கு என்னன்னா, எங்க தலைவர் வந்து படம் வரும்போது யார் படமும் ஓடக்கூடாது, யார் படமும் நல்லா இருக்கக்கூடாது, ஆனா எங்களுக்கு நீங்க ஓட்டு மட்டும் போட்டுறணும். எப்படி போடுவான்? இவ்வளவு காலமா நீ இத்தனை வருஷமா நீ பண்ண அபியூஸ் எல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு எவனா ஓட்டு போடுவானா? உண்மையான சோறு உப்பு போட்டு சோத்துல உப்பு போட்டு திங்கிற எவனா ஒரு ரசிகன், அது எந்த நடிகனா அவனா இருக்கட்டும், அந்த நடிகரோட ரசிகர்கள் ஓட்டு போடுவானா? மனசாட்சியோட பேசு. நீங்க பண்ணிட்டு போவ, நாங்க அதெல்லாம் மறந்துட்டு உனக்கு வந்து ஓட்டு போடுவாங்களா? எப்படி? இருந்தாலும் இந்த இதுல நீங்க வந்து கோமாளியை சேர்க்காம விட்டது வருத்தமா இருக்கு. அதெல்லாம் நான் லிஸ்ட்லயே எடுக்கல. நேத்து கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுத்ததுக்கெல்லாம் எவனாவது பெருசா பேசிப்பாங்களா? இந்த இதுல அரசு படத்துல சரக்குமார் நடிச்ச அரசு படத்துல வடிவேலு சொல்லுவான்ல, அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரா அப்படின்னு கத்துவான் வடிவேலு. அந்த மாதிரி எனக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க போடுறா, எனக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோமாளி கத்திட்டு இருப்பானுங்க. ஒரு 2-3 பேர் டிஎல். அதுவும் கோட் பண்ணாதீங்க, எத்தனை தடவையா நான் சொல்றது, தலைவர் ஃபேன்ஸ் ஒரு ஐடியா நீங்களே ப்ரமோட் பண்ணி விடுறீங்களே, அப்ப கோட் பண்ணாதீங்கப்பா. இந்த மாதிரி இந்த 4 கமல் ஃபேன்ஸ் உட்காந்து ட்வீட்டை கோட் பண்ணி நீங்க தான்ப்பா எடுத்துட்டு வந்து காட்டிட்டு இருக்கிறீங்க. மத்தபடி அவனுக்கு நேத்து நைட்டு ஒரு 2 மணிக்கு வாங்கினான் ஒருத்தன். அவன் ரொம்ப நாளா வந்து ஏதோ ஸ்பேஸ் போட்டு தலைவரை அபியூஸ் பண்ணி ரொம்ப மொட்டமா ரொம்ப கேவலமா பேசிட்டு இருந்திருக்கான் போல இருக்கு. 35 பேர் 40 பேரை வச்சுட்டு அதுல ஃபேக் ஐடியில ஒரு 4 விஜய் ஃபேன்ஸ் தான் உள்ள போய் உட்காந்து இருந்திருக்காங்க. அது கூட ஒரு பொண்ணு போய் கழுவி ஊத்திட்டு வந்துருச்சு போல இருக்கு முந்தா நேத்து 2 நாள் போயிட்டு. சோ அப்ப கூட நான் அவன்கிட்ட கேட்டேன், ஏன்டா இன்விடேஷன் கொடுத்ததுக்கு எதுக்குடா இவ்வளவு பண்ற? ஐஸ்வர்யா எல்லாம் எவ்வளவு இதுல போய் கலந்துட்டு வந்திருக்கு. ஐஸ்வர்யா உட்காந்து இந்த மாதிரி தான் ட்வீட் போட்டுருந்தாங்களா? ஐஸ்வர்யா நடிகை ஐஸ்வர்யா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட ஆஸ்கார் விருதுல இன்விடேஷன் வருஷம் அவங்களுக்கு வருது. பிரியங்கா சோப்ராக்கு வருது. அவங்க எல்லாம் என்ன இன்விடேஷன் அடிச்சிட்டு இருக்காங்க, என்னமோ ஆஸ்கார் அவார்டே கொடுத்த மாதிரி உட்காந்துக்கிட்டு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. இது தெரியுமா? என்ன தெரியுமா? டே அவார்டு முக்கியம் இல்லடா, ரிவார்டு தான் முக்கியம். நீங்க ரிவார்டு இல்லைனால்தான் நீங்க உட்காந்துக்கிட்டு அமரன் படம் எடுத்தீங்க. அமரன் படம் ஓடுது, கமலஹாசன் படம் ஓடல. பாரு என் கொடுமை. இந்த தெரியுமா, ஒரு அந்த இது மாதிரி ஒரு டெம்ப்ளேட் கதை தட்டுவாங்க, ஒத்தனையா காலி பண்ணிட்டு வரும்ல, அந்த ஒரு அனிமேஷன் டெம்ப்ளேட் தெரியும். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஒரு அனிமேஷன் டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்கு, ஒவ்வொருத்தனையா காலி பண்ணிட்டு வருது. அர்ஜுனை காலி பண்ணி அந்த கோஸ்ட் டெம்ப்ளேட். அர்ஜுன் மார்க்கெட்டை காலி பண்ணீங்க, அடுத்தது மாதவன் மார்க்கெட்டை காலி பண்ணீங்க, அப்புறம் சித்தார்த்தோட மார்க்கெட்டை காலி பண்ணீங்க, அப்புறம் வந்து வேற யாரு, சித்தார்த்த மார்க்கெட்டு காலியாச்சு. நடுவுல ஆமா, அதுக்கப்புறம் சங்கரோட மார்க்கெட்டை காலி பண்ணீங்க, மணிரத்னத்தோட மார்க்கெட்டை காலி பண்ணீங்க. அந்தாலும் ஏதோ பாவம் பொன்னியின் செல்வன்ல கொஞ்சம் பேர் சேர்த்து வச்சிருந்தாப்புல, அந்த பேரையும் மொத்தமா சேர்த்து மொத்தமா குழி தோண்டி போச்சிட்டீங்க. இப்ப சித்தார்த் மார்க்கெட்டை காலி பண்ணீங்க, இப்ப சிம்புவோட மார்க்கெட்டையும் காலி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ சிம்புக்கு ஏதோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு படம் நடிச்சிருந்தா கூட ஆளு ஏதோ கொஞ்சம் உடம்புலாம் எது தேத்தி விட்டு நல்லா படம்லாம் பண்ணிட்டு இருந்தாப்புல, அதையும் முடிச்சு விட்டீங்க. இப்ப அடுத்தது காமெடி படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்தது அந்த டைரக்டர்ஸ் பேர் என்னப்பா, அன்பறிவா டைரக்டர்ஸ், அவங்களோட மார்க்கெட்டை காலி பண்ண போறீங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். இப்படியே ஒவ்வொன்னா பலி வாங்கிட்டே போங்க ஒவ்வொரு மார்க்கெட்டையும். ஆனா ஒண்ணு, திரிஷா என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க கொஞ்ச நெஞ்சம் இருந்தது மார்க்கெட், அந்த மார்க்கெட்டையும் காலி பண்ணி விட்டீங்க, திரிஷாவோட மார்க்கெட்டையும். சோ கமல் ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு சண்டை போடாதீங்க. நான் மறுபடியும் தலைவர் ஃபேன்ஸுக்கு ஒரு வேண்டுகோள், ஏன்னா கோட் பண்ணி தான் நம்ம தான் வளர்த்து விடுறோம். அவன் ட்வீட் போட்டா அவனுங்களே கண்டுக்க மாட்டேங்கிறான், கட்சிக்காரன். அவங்கள இருக்கிற அந்த கட்சியில இருக்கிற ஒரு 4 பேரே 5 பேரே கண்டுக்க மாட்டேங்கிறான். நம்ம போய் உட்காந்து அதை கோட் பண்ணிக்கிட்டு எதுக்கு இதெல்லாம்? தக் லைஃபுக்கு நம்ம தாங்க ப்ரமோஷன் பண்ணி விட்டோம், டு பி ஹானஸ்ட். ஆனா அதுவா ட்ரோல் மெட்டீரியலா மாறுனுச்சு அந்த கர்நாடகா இஷ்யூல. வேணாம் உன் படத்தை நீயே வச்சு நீ கர்நாடகால ரிலீஸ் பண்ணி படத்தை. எவ்வளவு ட்ரோலு, எவ்வளவு இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு வைரல் ஆச்சு, யூடியூப்ல எவ்வளவு வைரல் ஆச்சு எல்லாம் நான் சொல்லணும்னு தெரியணும் உங்களுக்கு அவசியம் கிடையாது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளா யோசிக்கணும், ட்ரிகர் ஆகக்கூடாது. போயிட்டு கமல் ஃபேன்ஸோட ட்வீட்டையே கோட் பண்ணிட்டு
போய் கமெண்ட் கூட பண்ணிட்டு வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு கோட் பண்றீங்கன்னா எனக்கு புரியல. அதை மத்தவங்களுக்கு நீங்க உங்களுடைய ஃபாலோவர்ஸுக்கு எடுத்து காட்டுறீங்க, இந்த பாரு இப்படி ஒருத்தன் பேசுறான் பாரு அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து இந்த ஆஸ்கார் அவார்டு இன்விடேஷன் எனக்கு எல்லாம் எனக்கு பத்திரிக்கை வந்திருக்கு அப்படின்றத எடுத்து வச்சுட்டு பெருமையா வெளில பேசிட்டு இருக்கிறானு, இது பெரிய கௌரவம் மாதிரி இல்லப்பா. இதே கமலஹாசன் தான் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாப்புல, ஆஸ்கார்ன்றது அவங்க நாட்டுக்காரங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துக்கிற அவங்களே அவங்களுக்கு கொடுத்துக்கிற ஒரு விருது, அதை நம்ம வாங்குறதுல இதுல பண்றதுல பெருமை இல்லைன்னு சொன்ன கமலஹாசன் ஆஸ்கார் விருது இந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி போக கூடாது. நீ அப்படி போனீங்கன்னா அப்ப நீ சொன்னதை நீ வாபஸ் வாங்கி, அவங்க நாட்டு விருது விழால நீ ஏன் போய் பங்கேற்கிற? நீ தானப்பா சொன்ன ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, அவங்க நாட்டு மக்கள் அவங்களுக்காக அவங்க இதுக்குள்ள அவங்களுக்கே கொடுத்துக்கிற விருது நீங்க தானே சொன்னீங்க. இப்ப மட்டும் எதுக்கு போறீங்களா? இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு போவீங்களா? நான் சும்மா நமக்கு இதெல்லாம் போனா பெருமைன்னு என்னைக்குமே வெளிநாடுல போயிட்டு இன்னொருத்தவங்க நாட்டுல போயிட்டு நம்ம விருது வாங்கிட்டு வரோம்னா அது என்னைக்குமே பெருமை தான். ஆனா இது விருது இல்ல, இன்விடேஷன், அழைப்பிதழ். ஐஸ்வர்யாக்கு வருஷம் வருஷம் வருது, பிரியங்கா சோப்ராக்கு வருஷம் வருஷம் வருது. ஏன் இவங்களுக்கு கூட ஒரு தடவை வந்துச்சு, அது பேர் என்ன, ஜாகிஜான் கூட ஒரு நடிகை ஒண்ணு நடிச்சது, அது பேர் கூட சரியா தெரியல, மித்துன்னு ஒரு படத்துல ஒரு நடிச்சது, அந்த ஹீரோயினுக்கும் கொடுத்தாங்க அழைப்பிதழ் எல்லாம் வந்துச்சு. அந்த வருஷம் யாரு கொஞ்சம் பெருசா செலிபிரிட்டிஸ் எல்லாம் வருதோ, ஏன் நாளைக்கு தனுஷ் கூட தான் வரும். தனுஷ் இன்னொரு படம் அந்த இந்த பிரதர்ஸ் கூட படம் பண்ணா நாளைக்கு தனுஷ் கூட தான் இன்விடேஷன் வரும். நம்ம தான் பெருசா ஆஸ்கார் ஆகணும் வாய பொழுது பாக்குறோம். நம்ம முதல்ல இங்க இருக்கிற நேஷனல் அவார்டு முதல்ல பிலிம்ஃபேர் அவார்டு நேஷனல் அவார்டு பெருசா பார்த்தாலே போதும். அவார்டு எல்லாம் முக்கியம் இல்லைங்க, ரிவார்டு தாங்க முக்கியம். தலைவன் சொன்னதுதான், அவார்டு வாங்கி வச்சு ஷெல்ஃப்ல அப்படியே உட்காந்து தூங்கும். ஒரு வருஷம் பாப்பீங்க, இல்ல எப்பயாச்சும் டேய் மச்சான் எல்லாம் கல்ட்டு கிளாசிக்கிறான் ஃபெயிலியர் ஆகும். நாயகன் படத்தை உட்காந்து இன்னைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு 20 வருஷம் கழிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு படம் கல்ட்டு கிளாசிக் ப்ரோ, ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஃபெயிலியர். இதுதானே ஃபேக்ட். நாயகனே, நான் நாயகன் மாதிரி இன்னொரு படம் எடுக்கிறேன்ட்டு உட்காந்துக்கிட்டு நீல் ரவி கேரக்டர் இறந்து போன நாயகன்ல நீல் ரவிக்கு இறந்து போன அந்த கேரக்டரை கொஞ்சம் அப்படி பட்டி டிங்கிரி பார்த்து நீங்க அதை சிம்பு கேரக்டரா மாத்தி வச்சீங்க, அவ்வளவுதான். செக்கச்ச வந்த வானமும் நாயகன் படத்தோட மிக்ஸ் தான் தக் லைஃப். இதை எடுத்து பெருசா பேசுறதே வேஸ்ட். நாடு எங்க போகுது சொல்லுங்க சார். வணக்கம், மைக் கொடுத்துருக்கேன் சார். இப்போ வரையும் அழுது புலம்பிட்டு இருக்கான், அன்னைக்கு படம் ஓடலன்னு சொல்லி. அன்பேசி இவன் எடுத்துட்டு புலம்புறது மட்டும் இல்ல, அவர் ஓப்பனா ஒரு இதுல சொன்னார், நான் 1.5 வருஷம் வீட்டுல உட்காந்துருந்தேன்னாரு. அதான் ஹைலைட். இல்ல அதாவது காவிய படம் எடுக்கலாமானா எடுக்கலாம், யாரு எடுக்க விரும்புறாங்களோ அவங்க சொந்த காசுல எடுக்கலாம். இன்னொரு ப்ரொடியூசரை மட்டும் எடுத்து காவிய படம் எடுக்கிறனால என்ன யூஸ் இருக்கு? எப்ப சினிமா கமர்ஷியலா எப்ப கமர்ஷியலா ஆயிருச்சோ அவ்வளவுதான். கமர்ஷியலா எடுக்கிற ஒரு டைரக்டர் அவர் லாபத்தை தான் பாப்பாரு. என்னைக்காவது காவியமா, என்னைக்குமே சினிமா கமர்ஷியல் தாங்க. சினிமா என்னைக்காவது ஆமா, அவன் முதல் போட்டுட்டான், கை காசை போட்டாலே அது பிசினஸ் தான். அவன் அதுல லாபம் வர்றதுக்கு என்ன பார்ப்பானோ அது. என்னைக்காவது காவிய படம் ஓடி இருக்கலாம், கமர்ஷியலா கூட ஓடி இருக்கலாம். அது அந்த நீ என்னாச்சு பேசுறீங்களா? பிரேக் ஆயிடுச்சா? ஹலோ சார் பேசுறீங்களா? போடுறது காரணம் அதுதான். பேசுறது யாருக்கா கேக்குதுங்களா? செந்தில் சார். இப்ப கேக்குது. இப்ப கேக்குது, இதுக்கு முன்னாடி கேட்கல. இதுக்கு முன்னாடி கேட்கலீங்களா? நடுவுல நீங்க பேசிட்டு நீங்க பேசுறது எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்துச்சு கபிலன். இப்ப ஒண்ணும் கேட்கல, பேசுறீங்களா? இல்ல நான் எதுவும் பேசல. இப்ப நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது, ஆனா எக்கோ அடிக்குது. எக்கோ அடிக்குது. கொஞ்சம் ஸ்பீக்கர் சரி பண்ணிட்டு இல்ல ஏதாவது ஓபன் ஸ்பேஸ் வந்து. இப்ப எக்கோ அடிக்குதா?
இல்ல 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 இப்போ இப்ப இல்ல 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 இப்ப வந்து வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற கேக்குது. மாதிரி இருக்கா? எக்கோ இல்ல, பேசுங்க. ஓகே ஓகே ஓகே. இல்ல சார், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னைக்குமே சினிமா கமர்ஷியல் தான். எப்போதுமே சினிமா கமர்ஷியல் தான். கமர்ஷியல்ன்றது இவங்க ஏதோ ஒரு தவறான ஒரு இது மாதிரி எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டானுங்க. ஆக்சுவலி என்னமோ கருத்தியல் ரீதியா எல்லா படங்களுமே அதுல இப்ப நீங்க பாலு மகேந்திரா படம் எடுத்தா கூட ஒரு காமெடி சீன் உள்ள இருந்துச்சுனாலே அது கமர்ஷியல் தான். பாலு மகேந்திராவோட ஃபார்முலாவை எடுத்துட்டு வந்து தான் அதுல சில விஷயங்களை மாத்தி அது கொஞ்சம் விறுவிறுப்பா இதா கொடுக்கறது தான் வெற்றிமாறனோட ஸ்டைலு. அதனாலதான் வெற்றிமாறனோட படங்கள் ரொம்ப அதிகமா ஈர்க்கப்பட்டு அதிகமா அந்த மாதிரி நல்லா போகுது படம். அது நம்ம ஒண்ணு ஒரு எவாலுவேஷன் வச்சுக்கலாமே, சினிமாவோட எவாலுவேஷன் வச்சுக்கலாம். ஆனா இந்த அவார்டு படங்கள் அப்படியே கமலஹாசன் மாதிரி இது கமலஹாசன் மட்டும்தான் சினிமாவை வாழ வைக்கிறாரு அப்படின்னா, இப்ப அவரு ஏன் வாழல? அவர் நிறைய எவ்வளவு சம்பாதிச்சிருக்கணுமே. 238 படம் 240 படம் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய சம்பாதிச்சிருக்கணுமே, ஏன் பண்ணல? அது தியாகன்ற மாதிரி கொண்டு போறாங்க. சுந்தர் சி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காமெடியான ஒரு டைரக்டர், நல்ல காமெடி சென்ஸ் இருக்கிற டைரக்டர். ஆனா அவரு நல்ல பீக்ல இருக்கும் போதே அவர் காலி பண்ணாரு. அவர் நல்ல பீக்ல இருக்கும் போதே அவர் காலி பண்ணாரு. அதுதான் இங்க கேக்கலையா? நீங்க ஏதாவது பதிலுக்கு ஏதாவது சொன்னா தானே எனக்கு கேக்குதா கேக்கலையான்னு தெரியும். கேக்குது இல்ல இல்ல கேக்குது கேக்குது கேக்குது, தெளிவா கேக்குது. சோ கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொன்னாரு இந்த தக் லைஃப்ல வந்து ஒரு இன்டர்வியூல ஒண்ணு சொன்னாப்ல, அது என்னமோ ஒண்ணு சொன்னாங்க. இந்த படம் எனக்கும் மணிக்கு மட்டும்தான் புரியும், உங்களுக்கு புரியறதுக்கு நாள் ஆகும் அப்படின்னாரு. என்ன அப்ப நாங்க அவ்வளவு ரசனை கிட்டா போய் உட்காந்துருக்கிறோம், இல்ல நாங்க அவ்வளவு கூமுட்ட மாதிரி தெரியுதா எங்கெல்லாம் பார்த்தா? இது வேற ஒண்ணு, கூமுட்டுன்னு வேற சொன்னா வேற இல்ல எங்களை பார்த்தா என்ன அவ்வளவு புத்திக்கிட்டு போய் தெரியுதா? அப்படியே எங்களுக்கு எல்லாம் சினிமா ரசனை இல்லையா? யோ இங்க பாலச்சந்தர்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீதர்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற யங் டைரக்டர்ஸ் வரைக்கும் எல்லா சினிமாவையும் பார்த்து அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்ற ஆடியன்ஸ் தான் இங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்கும். ஆனா அதை வச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் புரியாது எங்களுக்கு தான் புரியும் அப்படின்னா என்ன, எங்களை விட அறிவாளியா நீங்க? ஆடியன்ஸை விட அறிவாளியா? ஆடியன்ஸை எவன் முட்டாளுன்னு நினைக்கிறானோ அவன் தாங்க முதல் முட்டாளான கலைஞர். ஆடியன்ஸை முட்டாளா நினைக்காதீங்க, அவன் தான் இருக்கிறதுல பெரிய அறிவாளி. ஏன்னா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, பட் ஆனா அது ஃபேக்ட். நீங்க ஒரு படம் தான் பார்ப்ப, அவன் ஒரு நாளைக்கு பல படங்களை பார்ப்பான். ஒரு மாசத்துக்கு எத்தனை படம் பார்ப்பான்னு அவனுக்கே தெரியாது. சினிமா விரும்பிகளா இருந்தாங்கன்னா போவோம் 100 படம் 50 படத்துக்கு மேல போவோம். அவனை அவ்வளவு கூமுட்டையானாலும் நினைக்காதீங்க. பாருங்களேன், மறுபடியும் கூமுட்டைன்ற வார்த்தை வருது. என்ன கூமா பட்டின்னு சொல்லுங்க, வேணா கூமா பட்டின்னு சொல்லுங்க. கூமாப்பட்டின்னு சொல்லிடுவோம். சும்மா எடுத்து வச்சுக்கிட்டு இல்ல வந்து நாங்க இது பண்ணிட்டோம், படம் சரியில்லை நல்லா இல்ல, அது மணிரத்னமாவே இருந்தாலும் சரி படம் நல்லா இல்ல, அது சங்கர் படமாவே இருந்தாலும் சரி நல்லா இல்லன்ட்டு போயிட்டே இருப்போம். தலைவன் சொன்னாங்க, கரெக்டா சொன்னாருங்க இவரு. நீங்க வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு ஆடியன்ஸ் ஒரு ஷோல பாத்துட்டு சொல்லிட்டு போயிடுவான் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு. ஒரு ஷோல சொல்லிடுவான். நான் கரெக்டா சொன்னாருங்க, ஆடியன்ஸோட பல்ஸ கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கணும். எது சொன்னா எது எப்படி பண்ணா அவனுக்கு பிடிக்குமோ அந்த விதத்துல தான் கொடுக்கணும், அது கொடுக்க கூடாது, அது ரொம்ப தப்பு. இந்த இன்ஃப்ளூயன்சர் அந்த அபிஷேக் மாதிரி அப்படியே நீங்க அப்படியே கஷ்டமான சில ஆங்கில வார்த்தைகள்லாம் எடுத்து போட்டு ரைட்டிங் இருக்கிற பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய டிஓபி நீங்க பாத்தீங்கன்னா அப்படி பயங்கரமா புழிஞ்சு கிழிஞ்சு அப்படியே சினிமாவை அப்படியே தத்துரமா எடுத்து என்ன பிரயோஜனம்? அவன் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவான். இவ்வளவு இன்டெலெக்சுவலாம் பேசினா நீங்க வந்து இன்டெலெக்சுவலா நீங்க விமர்சனம் பண்ணா படங்களை விமர்சனம் பண்ணா உடனே உன் திறமையா பார்ப்பான். ரைட்டு, இவன் நல்லா பயங்கரமா பாக்குறான் போல இருக்கடா படத்தை, இவன் பயங்கரமா பார்த்து ரசிச்சு சொல்றான் போல இருக்கடா, இவன் ஒரு வேற ஆங்கிள் பாக்குறான் போல இருக்கடா படத்தை அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது ஒண்ணும் 2 ஆடியன்ஸ் எக்ஸ்ட்ரா கூட்டு வந்துருது படத்துக்கு. படம் சூப்பரா இருக்கு மச்சி, போய் பாரு மச்சி, ஒர்த்து மச்சி அப்படிம்பானுங்க, கிளம்பி போயிடுவாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாலயோ இல்ல யூடியூப்லயோ வரக்கூடிய விமர்சனங்களை பார்த்துட்டு படம் பாக்குறவங்களை விட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வந்து இல்ல இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லயோ யாராவது போஸ்டோ இல்ல யாராவது போட்டு படம் நல்லா இருக்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இமிடியேட்டா மக்கள் ஆட்டோமேட்டிக்கா போறாங்க. அவ்வளவுதான். விளம்பரம்லாம் செகண்டரி தான், அதெல்லாம் செகண்டரி தான். பிரைமரி எதுனா வேர்ட் ஆஃப் மவுத். அதுதான் ஹானஸ்டா எல்லாரும் நம்புறாங்க. என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல, என் தம்பி சொன்னா, எங்க அண்ணன் சொன்னா, என் சித்தப்பா சொன்னாப்புல, அப்படி சொல்லிதான் நிறைய பேர் போறாங்க படத்துக்கு.
பெரிய ஹீரோஸ்க்குலாம் அந்த இதெல்லாம் தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் போயிடும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிரவுட் புல்லர் தான். அதெல்லாம் மாற்றுக்கருத்தே கிடையாது. பட் என்னமோ தக் லைஃப் என்னமோ பெரிய காவியம் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நாங்க இதை வந்து நீங்க பாருங்க. விக்ரம் படத்துக்கும் ஆஸ்காருக்கு கூப்பிட்டுருக்காங்க. விக்ரம் படத்தோட இது வந்து ஏன் கூப்பிட்டாங்கன்னு ஒண்ணு சொல்லிடுறேன். அது வந்து இன்விடேஷன், அழைப்பிதழ் கலந்துக்கிறதுக்காக. ரெண்டாவது வந்து விக்ரம்ல செகண்ட் ஹாஃப்ல இருந்தா கமலஹாசன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கமலஹாசன் கிடையாது. அதனாலதான் அந்த படம் நல்லா போச்சுன்னு சொல்றாங்க. தக் லைஃப்ல முழுக்க நடிச்சாப்புல. ரங்கநாயக வந்த நாயக ஏதோ ஒண்ணு சொல்லுவாப்புல ஒண்ணு. விண்வெளி நாயகன் போட்டு என்னத்த சொல்றது. சரி. ஸோ அதனால இந்த இன்விடேஷன் எடுத்து வச்சுக்கிட்டு பாத்தியா எங்கள்கிட்ட இருக்கு, இன்விடேஷன் இருக்கு. கடைசியில நாயகனுக்கு அப்புறம் ஐயா அப்புறம் ஏன் தக் லைஃப்க்கு ஏன் இன்விடேஷன் கொடுக்கல? அதுக்கு போட்டு கொண்டு இல்ல அது விக்ரம் வந்து வந்துச்சு அந்த பீரியட்ல வந்தது. அது 2023க்கான இன்விடேஷனு அப்படின்பானுங்க. சரி ஓகே. அதை வச்சுட்டு ஒரு 4 நாள் சுத்திட்டு இருப்பானுங்க. 5ஆவது நாள் அவனுங்களாம் மறந்துடுவானுங்க. நீ வீட்டுல அடுக்கடுக்கா ஷெல்ஃப்ல எவ்வளவு பிலிம்ஃபேர் அவார்டு வேணாலும் வாங்கி அடிக்க வை. 10 பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாது. பணம் இருந்தாதான் மதிப்பாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, சமூகத்துல நீங்க என்னவா இருந்தாலும் சரி, பணம் இருந்தாதான் மதிப்புலாம். வேறு நான் இவ்வளவு அவார்டு வாங்கியிருக்கிறேன், நான் இவ்வளவு இது பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. வேணா மரியாதை கொடுப்பேன். அப்படிங்களா, சூப்பருங்க, பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. அவ்வளவுதான் நடிகர்களை பொறுத்த வரைக்கும். சொல்லுங்க பேசுங்க. ஏன் அமைதியா இருக்கும்? இல்ல நானு வேற போடுறதுக்கு மாத்தி போட்டேன். என்ன சொல்லு அண்ணன் வேதுகள். சொல்லுங்க ப்ரோ, சாப்பிட்டீங்களா? ஏன் நீ சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஆமா. அதனால சாப்பிட்டியான்னு கேட்பேன். அப்ப பாத்ரூம் போனீங்கன்னா ஏப்பா நல்லா விசாரிச்சாலும் திட்டுறது, விசாரிங்களா ஏன் கேட்கலன்னு சொல்றது, என்னதான் கேட்கறது? இல்ல நீ சாப்பிடும் போது என்ன சாப்பிட்டியான்னு கேட்பேன். அப்புறம் நீ பாத்ரூம் போகும்போது என்ன கேட்ப? என்ன பாத்ரூம் போனியான்னு சாப்பிட்டீங்கன்னு தான் கேட்பேன். நீ பாத்ரூம் போகும்போது நான் கேக்குறேன்டா சாப்பிட்டியான்னு. இதான் ப்ரோ மணி 2 ஆச்சு, அதனால கேட்டேன். அக்கறை ஏண்டா என்ன கேட்டியே சாப்பிட்டியான்னு? வெண்ண போன் அங்க கேட்டியா சாப்பிட்டியான்னு? நல்லா கேட்டுட்டுதான் வந்தேன் பேசிட்டு. மக்கு நல்லா சாப்பிடு. ஹாஸ்டல் சாப்பாடு தான் கபிலான் ப்ரோ, வாங்க 2 வயசு சாப்பிட்டு போங்க. மக்களே, எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஐடியா மட்டும் ரிப்போர்ட் அடிங்க. ஆல்ரெடி அடிச்ச மாதிரி தான் இருக்கு, திருப்பி நம்ம வர அடிக்கணுமா? ஆமா, இது நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு, ஸ்பேஸுக்கும் கேடு. ஏன் நான் என்ன பண்ணுங்க? இந்த ஐடியா முடிஞ்சா யாராவது ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க. பூனைகளோட சங்கம் யாராவது தலைவர், யாராவது பூனை விரும்பிகள் இருப்பாங்கல்ல, சில ஐடிஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஐடியா இந்த ஐடி கூட டேக் பண்ணி விடுங்க. இவனை கொஞ்ச நாளைக்கு பிஸியாவே வச்சிருப்போம் நாம. ஏன்னா இது தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குது ஜிப்சி ப்ரோ இந்த ஐடி. கேள்விப்பட்டேன் வாழை ஒட்ட நறுக்கி விட்டுலாம். இல்ல வாழை மட்டும் இல்ல, மொட்டை அடிச்சு விட்டலாம்னு தோணுது எனக்கு. இந்த ஐடி உடம்பு இல்ல, முடியே இல்லைன்னா பாருங்களேன், யாரும் இந்த பூனையை தூக்க கூட மாட்டாங்க. ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிடும் போதே இந்த வேலை பண்ணுதுன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு என்ன வேலை பண்ணும்? வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தலை வாழையில போட்டு நல்லா கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். நான் மறுபடியும் ஒண்ணு சொல்லிடுறேன். கம் பேக் டு டாபிக். நான் மறுபடியும் சொல்றேன், நாம யார பெரிய ஆளாக்குறோன்றது நம்ம கையில தான் இருக்கு. பாபா படத்துல சொன்ன மாதிரிதான், நம்மளை இன்னும் பெரிய ஆளாக்கிறாதீங்க, பாத்துக்க. ஏன்னா ஒவ்வொன்னா எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். ஒவ்வொன்னா இறக்கி விடுவேன். அதுவும் எலெக்ஷன் டைம்ல எல்லாத்தையும் இறக்கி விடுவேன். போறீங்களா? இல்ல புரியல, என்னது? என்னடா சொல்ற, புரியலடா. அண்ணனுக்கு இது ஜெயிக்க வச்சிடாதீங்க. நான் ஜெயிக்க வைக்க போறேன். நீங்க சொல்ற தப்பெல்லாம் சரி பண்ணிக்கிட்டே வராங்க. அந்த என்ன வேற இருக்கா? இப்பதான் இவரு வந்து 3% 4%.
என்ன யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போனாங்க, ஏங்க இத்தனை வருஷமா உட்காந்துக்கிட்டு கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருஷமா உட்காந்துக்கிட்டு அவன் உட்காந்து நாய்ப்படா பாடா உட்காந்துக்கிட்டு ரோட்டுலயும் குளத்துலயும் தெருவுலயும் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அரசியல் பண்றவங்களுக்கு அவங்களே முட்டி மோதி தடுமாறி மிஞ்சி போனா 5ல இருந்து 3ல இருந்து 9% வந்திருக்கிறாங்க. அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்ச நாம் தமிழ் கட்சி வரைக்கும் வந்திருக்கு. அவ்வளவுதான். என்ன இதர கட்சிகள் எல்லாம் வந்து 4ல இருந்து 10 இந்த மாதிரி இந்த பர்சன்டேஜ் வர்றதுக்கு என்ன எத்தனை வருஷம் பாடுபடுறாங்க. நீங்க வருவீங்களா அப்படியே தூக்கி கையில குடுத்துருவாங்களாம். நினப்புதான் பொழப்ப கெடுக்குதான். நான் எப்படி சொல்லுவேன்னா, இந்த கல்விக்கு சொல்லுவாங்கல்ல, அந்த படைச்ச சரஸ்வதியே வந்து ஒரு நாக்கில் எழுதினாலும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து கூட பின்னாடி நின்று இவரை ஆக்கிடுங்க அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஒண்ணு சொல்லுங்களா, எனக்கு இது மட்டும் சொல்லுங்களா, எந்த கட்சி கூட்டணி வைக்க தயாரா இருக்கு? அவர் ரெடியாக தான் இருக்காரு, மற்றவங்க யாரும் ரெடியா இல்லை. அதுதான் உண்மை. அவன் தான் அப்போலேருந்தே வாங்க வாங்கன்னு அன்னைக்கே கத்திருந்தாரு ஓப்பனா. யாரும் போகிற மாதிரி தெரியலையே. சின்ன சின்ன கட்சி கூட மதிக்க மாட்டேங்குதுங்க. ஒரே ஒரு பாய் தான் போனாரு. அவங்க வந்து பாய்க்கு இருக்க சம்பந்தம் சொல்லிட்டாங்கல்ல. விடுதலை சிறுத்தை கூட போய் உட்காந்துக்கிட்டு நீங்க பேச்சுவார்த்தை நடத்துனீங்க. அப்புறம் அவங்க வந்து கலாச்சி விட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? பாட்டாளி மக்கள் கட்சிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு முன்னாடி சீமான் அதுக்கு முன்னாடி சீமான் நாம் தமிழ் கட்சி, அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க. இப்ப பாட்டாளி மக்கள் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. அடுத்தது என்ன காங்கிரஸா? அதிமுக நடுவில் பேசினாங்க சொன்னாங்கல்ல. அதான் பிஜேபி அங்க போய் பேசிட்டு பார்த்து வந்ததுல இருந்து அங்க விலகி நிக்கிறாங்க. அங்க போறது இல்ல. அதான் அந்த ஆடியோ கூட ஏதோ லீக் ஆச்சாமே, ஆதவ அர்ஜுனா கூட மன்னிப்பு ட்வீட் கூட போட்டாரு. ஆமா, இதுக்கப்புறம் இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான், டிஎம்கே கூட கூட்டணி வச்சிடணும். மெச்சிக்குப்பாங்க, மெச்சிருவாங்க. கமலோட கூட்டணி வைப்பாரு ப்ரோ, கம்மன் இல்லையா? அதான் காலைல ஏதோ ஒரு திமுக ஐடி தான் ஒண்ணு போட்டுச்சு, எம்பி சீட்டு பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாஃபிங் இமேஜ் ஒண்ணு போட்டாங்க. விஜய் வந்து சிஎம் கிட்ட போயிட்டு எம்பி சீட்டு வாங்குற மாதிரி இதான் அடுத்தது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டிருந்தாங்க காலையில. பாத்தீங்களா யாராவது? அது நேற்றே போட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் கிட்ட 2 நாளாச்சு போட்டு விஜய போட்டிருந்தாங்க. உதயநிதி கையில தான் வாங்கினது. ஆமா, ஏதோ டாக்டர் டிபி இருக்கும். அந்த டிபி கூட ஏதோ டாக்டர் போட்டு, லேடிஸ் தான் நினைக்கிறேன், தெரியல, போட்டிருந்தாங்க பார்த்தேன். மக்களவை எம்பி 2036. ஆமா போட்டு, ஆமா அது போட்டிருந்தாங்க. ஏங்க மக்கள் எல்லாம் முட்டாளான்னு நினைச்சீங்கன்னா வந்து நம்ம யாரு முட்டாளா நினைக்கிறாங்களோ அவங்க தாங்க முட்டாளா. மக்கள் அவ்வளவு சேர்த்துல முட்டாளா நினைக்காதீங்க. அப்ப அது சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இல்ல ஆஃப்லைனா இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், நம்ம ஒண்ணு நினைச்சுப்போம். இந்த இது படத்துல, சங்கமம் படத்துல சார்லி, தாமு, இவெல்லாம் அப்படி வடிவேலு எல்லாம் படுத்துக்கிட்டு இந்நேரம் இப்படி இருக்கும்லடா, 2026ல அண்ணன் அப்படியே பதவி ஏற்றுவார் இல்லடா, அப்படியே சிஎம் முதல்வன் படத்துல வர மாதிரி அர்ஜுன் மாதிரி ஆட்டோல வந்து இறங்குவார் இல்லடா, ஆமாண்டா மச்சான், அப்படியே வந்து அப்படியே சிஎம் ஆகி அப்படியே மேல டாப் கியர்ல போவார் இல்லடா, ஒரே நாள்ல தமிழ்நாட்டை மொத்தமா தலைகீழ மாத்துவார் இல்லடா, ஆமாண்டா மச்சான், சரிடா ஏந்திரா ஸ்கூலுக்கு போவோம். இல்ல தப்பு பண்ணீங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சிஎம் ஆன உடனே அப்படின்னு வரும்போது கட் பண்ணா அந்த இடத்துல குத்து சாங் வரணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். ஒரு பிரச்சனை என்ன சொன்னாங்களே, போராட்டம் வந்து நாங்க ஜூன் நீங்க பாருங்க, இன்னும் 1 மாசத்துல எப்படி போராட்டம் நடத்த போகுது. என்ன போராட்டம்? ஏங்க அவங்க தமிழ் கேலண்டர் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க இங்கிலீஷ் கேலண்டர் பாத்துட்டு இருக்கீங்க. பாருங்க, அடுத்த சைனீஸ், மங்கோலியா, இப்படி கேலண்டர் மட்டும் மாத்திட்டே போவோம். கபிலன் ப்ரோ, அண்ணனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. கபிலன் ப்ரோ ஸ்கூல் எல்லாம் பாத்திருக்கீங்களா? 7வது படிப்பான், 8வதே படிக்க மாட்டான், அப்படியே 9வது பேர் வந்துருமா நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அண்ணனுக்கு வந்து பாலிடிக்ஸ்ல ஒரு மைலேஜ் இருக்கு. ஸ்ட்ரைட்டா வந்து 15% தான், 3%, 5% எல்லாம் கிடையாது. ஒரு ஸ்டெப்பை தாண்டி தான். எப்படி 200 சொல்லி ஒன்ன பதிய வச்சாங்களோ அது மாதிரி நீ இன்னொன்ன பதிய வைக்க பாக்குற. இந்த வாட்டி நடக்காது, எண்ணி காட்டுற வண்டி. நான் வந்து 1000 பணம் கட்டின கபிலன் இந்த பேர நானும் நீயும் கட்டுவோமா, என் கூட கட்டுறியா? 10,000, இந்த 1000 எல்லாம் வேண்டாம். நீ கான்பிடண்டா இருந்துச்சுன்னா 1 லட்சமும் கட்டலாம். சரி, நிறைய வேண்டாம், ஒரு 10,000 வச்சுக்கலாம். ஏன்னா தாங்கணும் நம்மளுக்கு, சரியா? 10,000 இல்ல 5,000 வச்சுக்கலாம்.
சரியா? நீ ஒரு பர்சன்டேஜ் சொல்லு, நான் ஒரு சரி, பர்சன்டேஜ் சொல்லிக்கிறேன். 5000 ரூபாய் வச்சுக்கலாம்பா. இந்த ஸ்பேஸ் ரெக்கார்டிங் ஸ்பேஸ் இல்லாம போச்சா? சரி இல்ல விடுங்க. இல்ல 5000 நான் ரூபாய் தான் நல்ல பணம் கட்டுறேன். பணம் கட்டுறேன். நீ எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்ற? நான் 10 to 12க்குள்ள கண்டிப்பா டபுள் டிஜிட் பர்சன்டேஜ் தான் வாங்குவாங்க. எனக்கு ஒரு தாட் இருக்கு. அண்ணனுக்கு ஒரு நான் மைலேஜ் இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. கரெக்ட், நான் இல்லைன்றேன். அவ்வளவுதான். சரியா? சரி ஓகே ஓகே. அதாவது நீ சொன்னதை விட 10 கீழே. புரியுதா? நான் வந்து நான் ரொம்ப சொல்ற டபுள் அடிமட்டம் டிஜிட்ல பண்ணுவேன். வாங்குவாங்க. டேய், டிஜிட்டா பர்சன்டேஜா என்ன சொல்ற? எப்பா சரி ஓகே. மறுபடியும் ஒரு time சொல்றேன். கீழே லெசன்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்கா மைக் கொடுக்கலன்னா கோச்சிக்காதீங்க, கேளுங்க, கொடுக்குறேன். எனக்கு காட்டல, நான் மேக்ஸிமம் நான் என்னுடைய லேப்டாப்ல தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்து கொடுக்குறேன். கொடுக்கலன்னா நான் ஏதோ வேணும்னே கொடுக்கல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. கேளுங்க, கொடுக்குறேன். கட்டுங்கள் திறக்கப்படும். ஆமாப்பா, நேற்று கொடுக்காதவங்களுக்கு இன்னைக்கு மன்னிப்பு கேட்டோம், இன்னைக்கு கொடுக்காதவங்களுக்கு நாளைக்கு மன்னிப்பு நேத்து கேட்கும். இல்ல, முந்தானேத்து. முந்தானது சொல்லு இவனே பூனை. அதுதான் டபுள் டிஜிட் தான் ப்ரோ பர்சன்டேஜ், சிங்கிள் டிஜிட்டே கிடையாது. கிடையாது. ஓகே, ஆமா. நான் சொல்றது எல்லாமே பாயிண்ட்ல வரும். அவன் எனக்கு டபுள் நான் சொல்றது டிஜிட்னு என்ன சொல்றான் புரிகிறதா ஜிப்சி? 0-0ன்றான். இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. 10 10 10க்கு கீழே மேலன்னு சொல்றேன். 10-10க்கு மேல டபுள் டிஜிட்ங்கிற இல்ல பர்சன்டேஜ். இல்ல ஜிப்சி ப்ரோ, நீங்க ரொம்ப கம்மியாவே போட்டீங்க. விஜய் எல்லாம் 200 கோடி சம்பளம் வாங்குறாரு, 200 சீட் வராதா என்ன? ஆத்தாடி, நீங்க பாருங்க, நான் ரெடியா இருக்கேன். டேய், ஒரு பெட்டை ஏத்திக்கலாமா? 10,000 ரூபாய்க்கு ஏத்திக்கலாமா? இல்ல இல்ல எனக்கு அதுக்கு மேல முடியாது. 5 ரூபாய் நான் பெட்டி கட்டுறேன். 5000 ரூபாய் பணம் கட்டுறேன். IPL அது என்னது ஏதோ ஒண்ணு நடக்குமே, அது பேர் என்னங்க? IPL ஏதோ ஒண்ணு 11 அது என்னது? பெட்டிங் Dream 11. அந்த மாதிரி நடத்துறீங்க போல இருக்கு. அப்பா அதுக்கு ஒரு போல் நடத்தி, இந்தியாவிலேயே அதிகமாக போல் நடத்தி ஜெயிக்கப்பட்ட சுயமா போல் நடத்தி தனக்குத்தானே மாலை போட்ட ஒரே கட்சி அப்படின்னு போட்டு அதுக்கும் போல் நடத்துறாங்க போல இருக்கு. கவிதா, உங்களால நான் ஜெயிக்க போறேன். ஒரு ட்வீட் போட்டு அந்த பக்கமா டீ போட்டு ஒரு 1 லைக் கிடைக்குமா, 2 லைக் கிடைக்குமா, 1K லைக் கிடைக்குமா, 2K லைக் கிடைக்குமா, நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நீங்க வந்து அண்ணாவை காப்பாத்துறீங்க கபிலன். நான் ஒரு 4 பேர்ட்ட 5000 ரூபாய் ரெடி பண்ணலாம். ஒருத்தர் தான் எங்களை மாட்டினான், வேற யாரும் பெட்டு கட்ட ரெடியா இல்ல. நீங்க கட்டுறீங்களா? இந்த மாசம் பில்லுக்கு முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்கு ஜிப்சி. ரைட், இந்த மாசம் என்ன? ஆமா, இவர் கொடுப்பாரு. அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் மே மாசம் அது வரைக்கும் நான் வந்து வீட்டுல பில்லு கட்டாம இருக்கணும். அது ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வாடானா வரமாட்டேன்றான். அவ்வளவு கான்பிடண்டா இருக்கேன். போன் பண்ணி ஒரு 10 ரூபாய் ஜிபே பண்ண சொல்லுங்க அவனை. ஒரு மாசம் சம்பளத்தை அப்படியே ஆட்டிய போடலாம்னு பாக்குறேன், முடிய மாட்டேங்குதே. கபிலன் ப்ரோ உங்க ஸ்பேஸ்ல பெட்டிங்லாம் நடக்குதுன்னு வரப்போகுது, ரெக்கார்ட் பண்ணிட்டு. ஜிப்சி ப்ரோ சொல்லுங்க. வாசல்ல பேப்பர் தூக்கி வீசிட்டு போனவன்ட்ட போயிட்டு நீங்க போய் மரியாதை எதிர்பார்க்கறீங்களே ஜிப்சி ப்ரோ. அதனாலதான் வழிபறி பண்ணிட்டு இருக்கேன் நானு. அப்படிதாண்டா குத்தி காட்டுவேன், அப்படிதாண்டா இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்கு இப்படிதாண்டா குத்தி காட்டுவேன், வாங்கிக்கடா. எனக்கு கல்யாணமே நடக்கல, போதுமா? என் வாயில இருந்து வரல, நான் எதுவுமே சொல்லல. நீயாதான் வாக்குமூலம் கொடுத்த. தவளை தாவாயிலே கெடுதும்பாங்க, அந்த மாதிரிதான் உன் வாய் கேட்டுது. சரி, டாபிக் வாங்க ஜிப்சி ப்ரோ. 5000 ரூபாய் பணம் கட்டுறேன் ப்ரோ, டபுள் டிஜிட் தான். அண்ணனுக்கு ஒரு மைலேஜ் இருக்கிறதா எனக்கு தோணுது. சரி ஓகே. ஸ்பேஸ் நடக்கிற ஹோஸ்ட் வந்து நீ ஜெயிச்சாலும் பாதி கொடுத்தணும், நான் ஜெயிச்சாலும் பாதி கொடுத்தணும். சரியா? இதுக்குள்ள இழுக்கிறீங்க? இல்லப்பா, உங்களுக்கு இப்ப உங்க மூலம் தான் நான் இந்த பெட்டு கட்டுறேன், நீங்க தான் காரணம். சரி விடுங்க, சந்தோஷம். இதை விட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? சொல்லுங்க. நம்ம ஒரு வேலை பண்ணுவோம், நம்ம எல்லாருமே ஐடி ரைட் ஆபீசர் மாதிரி கெட்ட போட்டு போயிடுவோம். விஜய் வீட்டுல எப்படியோ கட்டு பணம் இருக்கும், நம்ம ஐடி ரைட்னா நம்பிடுவான். எப்படியோ நம்பிட மாட்டாங்க, ஓடுவாங்க. அவன் என்ன அடுத்தது என்ன ஏதாவது என்ன பைரவா படத்துல வந்த மாதிரி ஃபேக் ஐடி ஆபீசர். இல்ல ஒரு நிமிஷம், நான் மைக் கொடுக்குறேன், எல்லாரும் வெளில தூக்கி விடுதுன்னு நினைக்கிறேங்க, லிசனர்ல தூக்கி போடுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அன்னைக்கு எனக்கு நடந்துச்சு கபிலன். அக்செப்ட் பண்ணும்போது தூக்கி வெள்ளடியும். எனக்கு கொடுங்க, கோர்ஸ் கொடுங்க, இனி நான் பாத்துக்கிறேன். என் கையில துப்பாக்கி கொடுங்க. துப்பாக்கி எஸ்டேட் இருக்கு ஜிப்சி ப்ரோ, அங்க போய் கேளுங்க. அந்த காரமும் துருப்பிடிச்ச துப்பாக்கி நம்மளுக்கு எதுக்கு? அது வேஸ்ட், டம்மி துப்பாக்கி. அதுதான் எஸ்டேட் கொடுத்து தள்ளி விட்டாங்க போல ஆளு. இதெல்லாம் மிஷின் கண்ணுங்க, கொடுங்க.
இது சுட்டு தள்ளுறோம் பாருங்க. இந்த வெள்ளை கடல்ல ஒரு கரடி வந்து அதை மட்டும் சுடுறோம் பாருங்க. கொடுங்க, எனக்கு கொடுங்க. இருங்க கொடுக்குறேன். கரடியை ஒரே போட்டு போடுறோம் பாருங்க. கழுத்தா மண்டியில தூக்கி போட்டு மேல தூக்குறேன். கொடுத்துட்டேன். தமிழன் ப்ரோ கண்ணப்பான்னு ஒரு மூவி இருந்தது ப்ரோ, ரிவ்யூவரே ஒருத்தனை காணும் ப்ரோ, ஓடிட்டாங்க ப்ரோ ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம். என்ன படம் நல்லா இல்லையா? படம் நல்லா இருக்கா என்னன்னு தெரியல, ரிவ்யூவே போடுங்க, ஓடிட்டான் ப்ரோ. ஏய் அதெல்லாம் படத்தை பாடுறா, அப்புறம் மட்டும் மத்தவன் சொன்னா அவன் சொன்னான்றலாம் அப்புறம் இருந்தா அதெல்லாம் படத்தை பாருங்க. ரிவ்யூவே போடுங்கிறேன் நானு. படத்தை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா போடு. இல்லை இன்னைக்கு தேதிக்கு ஆளாளுக்கு நாட்டம், ஆளுகளுக்கு ரிவ்யூ தான். இன்னைக்கு தேதிக்கு படம் நல்லா இருக்குன்னு நினைச்சு நீ சொல்றியா, நீ ஒரு ரிவ்யூ தான். பயோல போயிட்டு இன்ஃபுளுன்ஸ்னு போட்டு வச்சுக்க, பயப்புல ஒரு 10 படத்தை ரிவ்யூ பண்ணு, 11 படம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் கண்டுக்குப்பாங்க. முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் பெரிய மேட்டரா? உன் ரிவ்யூ அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். நான் பெஸ்ட் ரிவ்யூ ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா போட்டுரு, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி போயிடும். முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் உன்னை வந்து இது பண்ணிப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. வாங்க வைப்பேர். ஸோ அதுதான் பெஸ்ட். நீ நெகட்டிவ் சொல்ல போனாதான் பஞ்சாயத்து வருது. இங்க நிறைய பேருக்கு நெகட்டிவ் ப்ரமோஷன் தான் தேவைப்படுது. ஐ மீன் ரிவ்யூவர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் நெகட்டிவ் ப்ரமோஷன் தான் தேவைப்படுது. ஒரு அட்டென்ஷன், ஒரு நம்ம யாருன்னு தனியா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் பண்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் அட்டிவிட்டி போட்டு போயிடுன்னு வச்சுக்க, யாருமே உன்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்ப நீ டாப் 10 சுரேஷ் எடுத்துக்க, சன் டிவி டாப் 10 சுரேஷ் எடுத்துக்க, அவரை யாராவது ஒருத்தன் குறை சொல்றவனை எங்கேயாச்சும் நீ பாத்திருக்கியா? அதுதான் எசன்ஸ். அத பிடிக்க தெரியாத பயலுவ. நான்லாம் ரிவ்யூரா ஆனா இப்படி மாறிடுவேன், பாசிட்டிவா ஓடிடுவேன். எதுக்கு நெகட்டிவா போட்டுக்கிட்டு? ஆயிடுங்க, போடுங்க, வீடியோ போடுங்க, நாங்கெல்லாம் ஷேர் பண்றோம். ஆமா வீடியோ போடுங்க, ரெக்கார்ட் பண்ணி. இது வரைக்கும் ஷேர் பண்றது, லைக் பண்றது